Welcome to Vision Academy. Today we are discuss about ICICI Bank recruitment. So ICICI Bank 2019க்கு recruitment கொடுத்திருக்காங்க. So இது வந்து எது மூலமா கண்டக்ட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா மணிப்பால் யுனிவர்சிட்டி மூலமா கண்டக்ட் பண்றாங்க. So ICICI Bank வந்து பார்த்தீங்கன்னா மணிப்பால் யுனிவர்சிட்டியோட டை அப் பண்ணி so recruitment வந்து PO Probationary Officer Scale 1 வந்து recruitment எடுக்கறாங்க. So இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்ப்போம். So இதுக்கான எலிஜிபிலிட்டி பாத்தீங்கன்னா any graduate 55% அக்ரிகேட் இருக்கணும். So அவரோட ஏஜ் வந்து 25 years குள்ள இருக்கணும் as on ஜூலை. So ஜூலைக்குள்ள பாத்தீங்கன்னா அவருக்கு 25 வயசுக்குள்ள இருந்தா அவர் வந்து ICICI Bank PO Probationary Officer அப்ளை பண்ணிக்கலாம். So கிராஜுவேட்டா இருக்கணும், any கிராஜுவேட்டா இருக்கணும், 55% மார்க் இருக்கணும். So அந்த 55% மார்க்குக்கு இருந்தா அப்ளை பண்ண முடியாது. So இந்த கோர்ஸ் நேம் பாத்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பேங்கிங் PGDB அப்படின்னு சொல்லுவாங்க. போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பேங்கிங். ஸோ இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் இது மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ICICI பேங்க் அண்ட் மணிப்பால் யூனிவர்சிட்டி இணைஞ்சு இது மாதிரி ஒரு டிகிரி கொடுப்பாங்க. இந்த டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா கான்வொகேஷன் மாதிரி கொடுப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு மென்ஷன் ஆயிருக்கும் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பேங்கிங். ஸோ இது மாதிரி மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கான கோர்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அண்டர் மணிப்பால் யூனிவர்சிட்டியில ட்ரைனிங் போவீங்க. ஸோ அந்த யூனிவர்சிட்டியில போயிட்டு நம்ம அந்த கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ஸோ 3.80 lakhs பே பண்ணணும். 3.80 lakhs பே பண்ணணும். ஸோ ஒன்று நம்மளால முடியல அப்படின்னா லோன் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அல்லது பாத்தீங்கன்னா நம்ம கிட்டே அமௌண்ட் இருந்தா செல்ஃப் ஃபண்டிங் நம்மளே கூட பே பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் பாருங்க. அந்த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பேங்கிங்க்கு ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் 4 months பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம் ட்ரைனிங் இருக்கும். ஸோ யூனிஃபார்ம்டு கிளாஸ் ரூம் ட்ரைனிங் இருக்கும். ஸோ யூனிஃபார்ம் கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் அதுக்கான ட்ரைனிங் நடக்கும். ஸோ மணிப்பால் யூனிவர்சிட்டி இன் பெங்களூர். ஸோ அந்த பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 4 months கிளாஸ் ரூம் ட்ரைனிங் நடத்துவாங்க. ஸோ பேங்கிங் பற்றி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. ஸோ பேங்கிங்கில் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ண போறீங்க, ஸோ பேங்கிங் பற்றி இன்டெப்த்தான கான்செப்ட்ஸ் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 2 months பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் இருக்கும். ஸோ இன்டர்ன்ஷிப்ன்ற மாதிரி பேங்க்குள்ள நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இன்டர்ன் பீரியட், ஸோ பேங்க்ல எப்படிலாம் ஒர்க் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் கற்றுப்பீங்க. லேர்னிங் பீரியட்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கடுத்த 2 months பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம் ட்ரைனிங். ஸோ கிளாஸ் ரூம் ட்ரைனிங் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் ட்ரைனிங் இருக்கும். அதே பெங்களூர்ல இருக்கும். ஸோ இந்த 8 months கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அந்த 8 months கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 months பார்த்தீங்கன்னா ஆன் ஜாப் ட்ரைனிங் இருக்கும். ஸோ ஆன் ஜாப் ட்ரைனிங்னா உங்களுக்கு ஆன் ஜாப் ட்ரைனிங் போதே வந்து ட்ரைனிங் பீரியட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி பே பண்ணிடுவாங்க. ஸோ சேலரின்றது இந்த சென்ஸ் ஆன் ஜாப் ட்ரைனிங்ல சம் சேலரி ஃபிக்ஸட் சேலரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆன் ஜாப் ட்ரைனிங் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் டைரக்ட்லி அப்சர்வ்ட் as Probationary Officer Scale 1 in ICICI Bank. ஸோ இதுக்கான ஸ்கிரீனிங் ப்ராசஸ், செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த ஆன்லைன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீசனிங் எபிலிட்டி, ஸோ இந்த IBPS எக்ஸாம்ஸ், அப்புறம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எக்ஸாம்ஸ் இதெல்லாம் கேட்குற மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரீசனிங் எபிலிட்டி, நியூமரிக்கல் எபிலிட்டி, ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், ஸோ இது எல்லாமே ஈஸி டு மாடரேட் லெவலாக இருக்கும். சம் சார்ட் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ கம்பேர் டு IBPS, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த எக்ஸாம்லாம் கம்பேர் பண்ணுவோம் இது ரொம்ப எளிமையாக இருக்கும். எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஓரளவுக்கு வந்து நம்ம மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் இங்கிலீஷ்லாம் படித்தவங்க ஈஸியாக கிராக் பண்ணலாம். ஒருவேளை அந்த IBPS அப்புறம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் மெயின்ஸ் போயிட்டு கிட்ட வந்திருப்பாங்க. ஸோ ஏஜ் வந்து 25க்குள்ள இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அதனால் தோஸ் ஹூ ஆர் எலிஜிபிள் ப்ளீஸ் அப்ளை. ஸோ செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் இருக்கும். சைக்காலஜிக்கலாக ஒரு டெஸ்ட் அதே ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் டிஸ்கஷன் இருக்கும், பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ICICI பேங்க் கேரியர் வெப்சைட்லேயே மெரிட் லிஸ்ட் வரும். ஸோ அதில் வந்து நம்ம நேம் லிஸ்ட்டை பார்த்துட்டு நம்ம செலக்டட்னா ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இன்டிமேஷன் மெயிலில் வரும். ஸோ நீங்கள் டேரெக்டாக எந்த ஆஃபீஸ் போய் பார்க்கணுமோ பார்த்துட்டு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் ரீசனிங், நியூமரிக்கல் எபிலிட்டி, ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ், ஸோ இந்த 4 டாபிக் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஓரளவுக்கு ஆவரேஜாக இருந்தால் கூட நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம், ஆன்லைன் டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த ஆன்லைன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸி டு மாடரேட் லெவலில் தான் இருக்கும். ஸோ எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், மும்பை, கொல்கத்தா இது மாதிரி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த சிட்டிஸில் நடக்கும். மோஸ்ட் ஆஃப் த
ஸ்டேட்டோடைய ஹெட் சிட்டிஸ் சொல்லுவாங்கள்ல, தமிழ்நாடு அப்படின்னா சென்னை, அது மாதிரி கர்நாடகானா பெங்களூர், இது மாதிரி பார்த்தீங்கன்னா முக்கியமான சிட்டிஸில் இதுக்கான எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம் கண்டக்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மணிபால் யூனிவர்சிட்டி தான் பண்ணுறாங்க. ஐசிஐசி பேங்க்கில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது வந்து பார்ப்போம். ஸோ www.icicicareers.com. ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் லிங்கை நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ரொவிஷனரி ஆஃபீஸர் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். சேல்ஸ் ஆஃபீஸர் ப்ரோக்ராம், பிஸ்னஸ் ஆஃபீஸர் ப்ரோக்ராம், இது மாதிரி நிறைய இருக்கும். அதில் ப்ரொவிஷனரி ஆஃபீஸர் ப்ரோக்ராம் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அதிலே வந்து பார்த்தீங்கன்னா கேரியர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ கேரியரில் போயிட்டு பார்த்தீங்கன்னா கேரியர் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது ரைட் சைடில் அப்ளை அப்படின்னு வரும். நீங்கள் அப்ளை கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த அப்ளிகேஷனில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணணும். நீங்கள் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா ஆஸ் ஆன் டேட், ஸோ நீங்கள் அப்ளை பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் பீரியட் இல்லை ஒரு 15 days பீரியடில் உங்களுக்கான ஆன்லைன் எக்ஸாம்ஸ் இருக்கும். அதுக்கான வென்யூ எல்லாமே வந்து த்ரூ மெயிலில் உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றி ஃபர்தராக உங்களுக்கு டீட்டெயில் வேணும், பேங்க் எக்ஸாம்ஸ் பற்றி நீங்கள் ஃபர்தராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் வி ஷைன். தேங்க்யூ.